வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைனால ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கின்னு இருக்கும் சில குடும்பங்கள். அந்த கடன அடைக்கவே முடியாது. கடன் குடுத்தவங்க ஆ வீட்டாண்ட வீடு காலி பண்ணு, இல்ல பணத்த குடு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை வைப்பாங்க. அந்த மாரி கடன் தொல்லையில இருந்து விடுபட விநாயகரோட பூஜை முறை தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா, இந்த பூஜை பண்ற முறை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அதாவது ஊமத்தக்காய் கருப்பா இருக்கும். அந்த செடியோட தண்டு கருப்பா இருக்கும். அந்த ஊமத்தக்காய் எடுத்துட்டு ஒரு 5 காய் எடுக்கணும். அந்த காய் எடுத்து மஞ்சள், குங்குமம் வச்சு பூஜை பண்ணணும். விநாயகர் பூஜை பண்ணணும். அந்த மந்திரத்த படிச்சு, அதுக்கப்புறம் அதுல ஒரு நவதானியம் வச்சு, எள்ளு வச்சு, வெள்ள கடுகு வச்சு, இதெல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணா வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ண பிற்பாடு, நீங்க வந்து அந்த நீங்க பூஜை பண்ண அந்த ஊமத்தக்காயோட ஒரு நூல்ல மாலை மாரி கட்டிக்கணும். கட்டிட்டு, அந்த மாலை மாரி கட்டுறப்போ, யாரு உங்க உங்ககிட்ட கடன் வசூலுக்கு வரப்போறாங்களோ, இல்ல நீங்க யார்கிட்ட கடனாளி ஆயிருக்கீங்களோ, அவங்க பேர் ஒரு பேப்பர்ல எழுதி, அதுவும் அந்த காயோட கட்டணும். அப்படி நீங்க கட்டி வச்சு, அது எத்தன நபர்களாவது இருக்கலாம். அத்தன பேர நீங்க ஒண்ணா சேர்த்து கட்டி, அப்போ நீங்க பூஜை பண்ணீங்கன்னு சொன்னா, உங்க இடத்துக்கு அவங்க வரும்போது சரி, உங்களுக்கு அந்த பணத்த பத்தி பேசும்போதும் சரி, பணம் கேட்கும்போதும் சரி, பிரச்சனை வைக்காம ஒரு சாதாரணமாவே எப்படி பேசணும் அப்படிதான் பேசுவாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சாதகமாக சில வேலைகள் நடக்கும். என்னன்னா, நீங்க வேற இடத்துல எங்கேயாவது பணம் கேட்கும்போது, அந்த பணம் கிடைக்கும். அது இல்லாத நீங்க அந்த கடன் தீர்க்கறதுக்கு உங்க பூர்வீகம் சொத்து இருந்தாலும் சரி, இல்லன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் அந்த கடன் தீர்றதுக்கோ உங்களுக்கு அது உதவியா இருக்கும். அது மட்டும் கிடையாது. உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகள், அவங்களாலயும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த சம்பளத்த வச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆக மொத்தத்துல கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த விநாயகரோட மந்திரம், எந்திரம், பூஜை முறை ரொம்ப முக்கியம். மெயினா அந்த ஊமத்தக்காய். அது மட்டும் இருந்தாலே உங்க வாழ்க்கையில கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.